7/1/2011. பிறந்த நேரம் 10:38 10:38. ஏஎம்ங்களா பிஎம்ங்களா? ஏஎம் மேம், காலையில். பிறந்த இடம் சொல்லுங்கம்மா. திருச்சி. திருச்சி. ராசி நட்சத்திரம் சொல்லுங்க. மகர ராசி அவிட்ட நட்சத்திரம். மகர ராசி அவிட்ட நட்சத்திரம். என்ன கேள்வி கேட்கணுமா? மேம் என்ன கேள்வி கேட்கணும்? மேம், என் பொண்ணு எப்படி படிப்பான்றது, ரெண்டாவது ராகுவோட சூரியன் இருக்கனால அவளுக்கு ஏதாவது பாதிப்பு இருக்குமா தந்தை? ஏம்மா, சூரிய தசை செவ்வாய் தசை முடிஞ்சு போச்சேம்மா. சூரிய தசை வரவே வராது. வராதுங்க சார். ஆனா இப்ப படிப்பு என்னங்க சார் படிப்பா பாப்பா? படிக்கிறது சனிதானமாக அதிக சுபத்துவம். சனி சுக்கிரன் புதன் அதிக சுபத்துவமா. கம்ப்யூட்டர், கணக்கு வழக்கு, அக்கௌண்ட்டு, சாஃப்ட்வேர் ரொம்ப நல்லா வருமா. புதன் குருவின் பார்வையில் சுக்கிரனுடைய இணைவில் இருக்கிறார். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் படிப்பாமா அந்த குழந்தை. ஓகேங்க சார். இப்போ ராகுதசை எப்படிங்க சார் இருக்கும் பாப்பாக்கு? ராகுதசை 11ஆம் இடத்துல தான், குருவின் வீட்டில் தானே இருக்கு. கெடுதல்கள் வராதம்மா, கெடுதல்கள் அதோட வராது. சூரியன் இருக்கனால தந்தைக்கு எதுவும் பாதிப்பு இருக்குமாங்க சார்? இல்லைம்மா, சூரிய தசை வந்தால் தாம்மா பாதிப்பு. சூரிய தசை வரவே வராது, கண்டிப்பாக இல்லைம்மா. தந்தை அமைப்புகளை நீங்கள் பாதிக்கணும்னா 9ஆம் இடம் கெட்டு போயிருக்கணும், 9ஆம் அதிபதி கெட்டு போயிருக்கணும், சூரியன் கடுமையான சனியோடைய பார்வையில் இருக்கணும். அப்படிலாம் இல்லை, தந்தைக்கு பாதிப்புகள் ஏற்படாது. சரிங்க சார். இந்த கம்ப்யூட்டர் சம்பந்தமா படிப்பாங்க. கம்ப்யூட்டரில் தான் படிப்பா. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் புதனும் சனியும் சேர்ந்து இருக்கிறனால இயந்திரவியல், ஒரு ஆட்டோமொபைல் மெக்கானிக்கு. ஆனால் கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்ட கம்ப்யூட்டரில் தான், சாஃப்ட்வேரில் பெரிய அளவில் நல்ல புத்திசாலியாக வருவாமா. அடுத்து நடக்கக்கூடிய குருதசை சனிதசை மிகப்பெரிய யோக தசை. அதனால நல்லா இருக்குமாங்க சார். குருதசை 2ஆம் இடத்துல ஆட்சியாக இருக்கலாமா. 2ஆம் இடத்துல ஆட்சியாக இருக்கிறது லக்னாதிபதியுடைய பார்வையை பெற்று இருக்கிறது. ஒரு நிலையில் சனியுடைய பார்வை அவருக்கு பலவீனம் தான் கூட அது லக்னாதிபதி இல்லையா. ஆக அந்த அமைப்பில் லக்னாதிபதி வலுவாக இருக்கிறது மிகப்பெரிய யோக பலன்கள். ஆகவே நல்லா இருப்பாமா அந்த குழந்தை. கம்ப்யூட்டர் சம்பந்தப்பட்டது படிக்க வைங்க, சரியா? இந்த ராகுதாசை தான் எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க சார். ராகுதாசை, சூரிய புத்தி, சந்திர புத்தி, அம்மாக்கு அப்பாக்கு. ஐயோ, எல்லாம் பயப்பட்டீங்கன்னா நான் என்னத்தை சொல்றது. அம்மா, உண்மையிலே பயப்பட தேவையில்லைம்மா. 11ஆம் இடத்துல ராகு இருக்கிறார். ஆட்சி பெற்ற குருவோட வீட்டில் ராகு இருக்கிறார். சந்திரன் வளர்பிறை சந்திரனாக இருக்கிறார் இல்லையா. ராகுதசை சூரிய புக்தி 2031 வருது. ராகுவோட சூரியன் எத்தகைய அமைப்பில் இருக்கிறார்? 15 டிகிரி விலகி இருக்கிறார்லம்மா. சரி, 9ஆம் அதிபதியாகிய சுக்கிரன் 10வது வீட்டில் வலுத்து புதனோட குருவின் பார்வையில் இருக்கிறார்லம்மா. அம்மா, நான் டாக்டர் படிக்கணும்னு ஆசைங்க சார். எழுதி தரமா. மருத்துவம் படிக்கணும்ட்டு உங்க பொண்ணுக்கு ஆசையா உங்களுக்கு ஆசையா? இல்லைங்க, அவளுக்கு ஆரம்பத்துல இருந்து இந்த சயின்ஸ்ல தான் கொஞ்சம் மார்க் அதிகமா எடுக்கிறாங்க சார். நீங்க பார்த்துக்கிட்டே வாங்க. அந்த ராகுதசை சில நேரங்களில் டைவர்ட் பண்ணும். அதாவது 10ஆம் இடத்துல செவ்வாய் வர்க்கோத்தமமாக இருந்தாலும் கூட அவர் இது படிக்கிற அளவுக்கு இல்லை. கும்பலக்னத்திற்கு அவர் 10ஆம் அதிபதியாக இருக்கிறார். மற்றபடி பரிவர்த்தனை போன்ற அமைப்புகள் இல்லை. புதனுடைய துறைகளில் உங்கள் பொண்ணு வரும். புதனுடைய துறைகள் தான் கிடைக்கும். அதுக்கடுத்து வரக்கூடிய குருதசை 24 வயசுக்கு பிறகு யோகதசை. ராகு தான் உங்களை எதனா ஒரு விஷயத்தில் டைவர்ட் பண்ணுவார், சரிங்களா? ஓகேங்க சார். வாழ்த்துக்கள், நல்லா இருப்பீங்க. அழைத்ததற்கு நன்றிம்மா.